வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வருஷத்தில் இந்த 4 மாதம் மட்டும் ரொம்ப கஷ்டம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டாஃபுக்கு, அதாவது ஆர்மி ஃபோர்ஸுக்கு வந்து 2 பிரச்சனை. மற்றபடி சிவில் ஸ்டேட் போலீஸ்க்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, மற்ற எல்லாத்துக்குமே ஒரே பிரச்சனை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்கம் டேக்ஸு. இன்கம் டேக்ஸ் வந்து வருஷத்துக்கு 4 மாதம் கட் பண்ணுவாங்க. அந்த 4 மாதம் ஃபேமிலி ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அது மிலிட்ரி ஃபோர்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பிரச்சனை என்னென்னு சொன்னீங்கன்னா, ஒன்று வந்து இன்கம் டேக்ஸு, 2வது வந்து குளிர். அந்த 4 மாதம் தான் குளிரும் அடிக்கும். அந்த 4 மாதத்து குளிரில் நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். நமக்கு வந்து வெயில் இருந்து பழகி போன இடம்னால குளிர் ஒத்து வராது. ரொம்ப கஷ்டமாக, அந்த குளிர் வந்து தாண்டுறது பெரிய கஷ்டமாக இருக்கும். குளிர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு இன்கம் டேக்ஸும் முடிஞ்சிடும். இந்த இன்கம் டேக்ஸ் வந்து நான் ஓரளவுக்கு மினிமம் சம்பளம் வருது அப்படின்னா, அந்த சம்பளத்தை வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி இதுக்கு கமிட்மெண்ட் இது கொடுக்கணும், அது கொடுக்கணும்னு சொல்லி கரெக்டாக வச்சுருக்கோம். அந்த 4 மாதம், இந்த நவம்பர் டு பிப்ரவரி வரைக்கும் அந்த 4 மாதம் ரொம்ப கையை பிடிக்கும். ஒன்றுமே பண்ண முடியாது, பார்த்துக்குங்க. என்னென்னு கேட்டோம் அப்படின்னா, அந்த 4 மாதம் வரைக்கும் அந்த ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸு, வேன் ஃபீஸு, சாப்பாட்டுக்கு, லீவ் போனால் செலவு, அந்த மாதிரி பல செலவுகள் வரும். வாங்குகிற சம்பளமே பாதி கட்டாயிரம் இன்கம் டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. அதுக்குள்ளே நம்ம கமிட்மெண்ட் 4 மாதம் ஓடுறது ரொம்ப கஷ்டமாக தெரியும் நமக்கு. நமக்கு குளிர் சீசனும் முடிஞ்சிடும், இன்கம் டேக்ஸு கட் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஆனால் அந்த 4 மாதம் தான் ஒப்பை தருது ரொம்ப கடிசாக இருக்கும். பல்ல கடிச்சிட்டு ஒப்பை தர மாதிரி இருக்கும். நம்ம ஃபோனில் கிட்டத்தட்ட ஒரு 200 நம்பர் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த 4 மாதத்தில் எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். யார்கிட்டலாம் 2000 3000 கடன் கேட்கலாம். கடன் கேட்டாலும் அசிங்கமாக, இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கடன் கேட்குறானே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதுவும் நமக்கு பெரிய அசிங்கமாக தெரியும். கேட்காம இருக்கவும் முடியாது, வாழ்க்கையை ஓட்டுறது நானும். அதனால என்னென்னா, அந்த 2000 3000 வாங்குறதுக்கு என் நம்பரில் எடுத்தோம்னா அதில் பாதி நம்பர் 2000 3000 ஏதாவது கொடுக்குற மனசு இருந்தாலும் கொடுக்குற நிலைமையில் இருப்பாங்க ஒருத்தவங்க. ஏன்னா மாத கடைசிங்கிறது எல்லாத்துக்கும் பிரச்சனை தான். அதனால அந்த நம்பரில் நம்ம ஃபோனில் செக் பண்ணால் கூட, செக் பண்ணி எடுத்து பார்த்தோம்னா அந்த 2 3000 கேட்குறதுக்கான குவாலிட்டியான ஆள் கூட இருக்க மாட்டாங்க. நம்மளோட ஃபோனில் கேட்டால் நம்மகிட்ட கேட்பாங்க, நீ இருந்தால் எனக்கு கொடு, நீ கெம்மில் ஆக்குற, நீ எனக்கு கொடு அப்படின்னு நம்மகிட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். 2வது, அதை முடித்ததுக்கப்புறம் நம்ம எல்லாம் கமிட்மெண்ட் முடித்து எல்லாம் ஒரு சிலாகி வரும்போது நமக்கு கடைசியில் இந்த பிப்ரவரி மாதம் முடிஞ்சிடும். பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி சம்பளம் வரும். ஏன்னா ஈரெண்டு எல்லா கிளியன்ஸ்லாம் முடித்து எல்லாம் வந்து முடிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அதுலேருந்து 8 மாதம், அங்கிட்டிருந்து மார்ச்லேருந்து அக்டோபர் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா ஓடும். அதுக்கப்புறம் டக்குன்னு அக்டோபர் அந்த மாதிரி முடிஞ்சிடும். மார்ச்லேருந்து அக்டோபர் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ தான் இன்கம் டேக்ஸ் பிடிச்சாங்க, அதுக்குள்ளே மறுபடியும் கட் பண்ணுறாங்களே மாதிரி ஆகிப்போம். ஏன்னா அந்த இடப்பட்ட 4 மாதம் 6 மாதம் 8 மாதம் சீக்கிரம் டக்குன்னு போன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இல்லை இப்போ தான் இன்கம் டேக்ஸ் பிடிச்சாங்க, எல்லாம் கிளியர்ஸ் பண்ணி முடித்தோம், மறுபடியும் உடனே அடுத்த மாதம் பிடிப்பாங்களே அப்படிங்கிற பயம் வந்துடும். அடுத்து என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு யோசனைகளாக இருக்கும். அதனால இப்போ இந்த 4 மாதத்தை நான் கடக்கிறது பெரிய ஒரு பாடாக இருக்குது. 4 மாதம் மேக்ஸிமம் ஊருக்கே போகிறது கிடையாது. ஏன்னா நவம்பர் டு பிப்ரவரி வரைக்கும் நான் மேக்ஸிமம் ஊருக்கு போகிறத அவாய்ட் பண்ணிடுறேன்னா, போக்குவரத்து செலவே பயங்கர செலவாகும். இங்கே ட்ரெயினுக்கு போனால், அங்கேருந்து வரும்போது ஃப்ளைட்டுக்கு வரணும், இந்த மாதிரி செலவுகள் அதிகமாக இருக்கனால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஊருக்கு போகிறத அவாய்ட் பண்ணிடுறோம் 4 மாதம். அதுக்கப்புறம் தான் போய்க்கிறது. 4 மாதம் முடிஞ்சு மார்ச் மாதம் சம்பளம் தான் ஊருக்கு போக நாங்கள் அடுத்து பிளான் பண்ணுறது. அது வரைக்கும் போகிறதில்ல. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஆமாம், சரி, நெக்ஸ்ட் வீட்டுக்கு அடுத்து ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.